ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு டெய்லி யூஸ் சென்டென்ஸில் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், படியில் பொத்துன்னு விழுந்துட்டேன். படியிலேருந்து பொத்துன்னு விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை ஐ டம்பிள் டவுன் தி ஸ்டேர். ஐ டம்பிள் டவுன் தி ஸ்டேர்ஸ் அப்படின்னா கீழே விழுந்துட்டேன், பொத்துன்னு விழுந்துட்டேன், தொப்புன்னு விழுந்துட்டேன், இந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லையா. நார்மல் நம்ம ஸ்லாங் தான், இந்த மாதிரிலாம் சொல்லுவோம் கண்டிப்பாக. அந்த சென்டென்ஸ் தான் இது. குபீர்னு சிரிச்சிட்டா அப்படின்னு சொல்றத ஐ பர்ஸ்ட் அவுட் லாஃபிங். ஐ பர்ஸ்ட் அவுட் லாஃபிங் அப்படின்னா அவ குபீர்னு சிரிச்சிட்டா அப்படின்னு சொல்றது. விளக்க அணைச்சிரு. ஸோ இது கரண்ட் போயிடுச்சு அப்படின்னா, லைட் ஆஃப் ஆயிடுச்சு, கரண்ட் போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம். குழந்தைங்களுக்கு தெரியாதப்ப கரண்ட் லைட் ஆஃப் ஆயிடுச்சுமா அப்படி சொல்லுவாங்க இல்லையா. அதை த லேம்ப் ஹேஸ் கான் அவுட். த லேம்ப் ஹேஸ் கான் அவுட் அப்படின்னா விளக்கு அணிஞ்சிச்சு, லைட் ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றது. இது வந்து அந்த காலத்துல வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த நெருப்புல ஏத்துற விளக்கு, அந்த விளக்கு அந்த மாதிரி சொல்லலாம். ஃபர்ஸ்ட் இந்த காத்துல எல்லாம் கதவு டம்மல் அடிக்கும் இல்லையா, அப்ப சொல்லுவாங்க அம்மா கதவு டம்மால் அடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த டம்மால் அடிச்சிருச்சு அப்படிங்கிறத த டோர் ஸ்லாம் ஷட். ஸ்லாம் ஷட் அப்படின்னா அந்த சவுண்டோட, ரொம்ப பயங்கரமான ஒரு சவுண்டோட டம்முன்னு சாத்தோம் இல்லையா, அதுதான் கதவு டம்மால் நடிச்சிச்சு அப்படிங்கிறத டோர் ஸ்லாம் ஷட். எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா. ஸோ இது எப்படி கேட்கலாம், எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா அப்படிங்கிறத கேன் யூ ஹெல்ப் மீன்னு கேட்கலாம். இல்லைனா கேன் யூ டூ மீ அ ஃபேவர், அதாவது எனக்கு ஒரு ஃபேவர் பண்றியா அப்படின்னு கேட்கறதும் ஹெல்ப் மீன்னு அர்த்தம் தான். இவ்வளோ நாள் எங்க போயிருந்த, இவ்வளோ நாள் எங்க போயிருந்த. ரொம்ப நாள் கழிச்சு வராங்க அப்படின்னா, அதாவது இது பேசாம இருந்துட்டு இப்ப பேசுறதுக்கு வருவாங்க இல்லையா, அப்ப நம்ம கேட்போம் இவ்வளவு நாளா எங்க போயிருந்த, ஏன் எங்க இதெல்லாம் பேசவே இல்லை அப்படின்னு கேக்குறது. அத வேர் ஹாவ் யூ பீன் ஆல் தோஸ் டேஸ். வேர் ஹாவ் யூ பீன் ஆல் தோஸ் டேஸ் அப்படின்னா இப்ப இந்த இவ்வளவு நாளா எங்க இருந்தேன் அப்படின்னு கேக்குறது. மைண்ட மாத்திக்கோ. இது வந்து என்ன சொல்றது, ஒரு பிடிச்ச விஷயத்த வேண்டான்னு சொல்லும் போது மைண்ட் சேஞ்ச் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. மேக்கப் யுவர் மைண்ட் அப்படின்னு சொல்லலாம். மேக்கப் யுவர் மைண்ட். அது மட்டும் இல்லாம சேஞ்ச் பண்ணிக்கோ, இதுதான் உன் லைஃப், மைண்டை மாத்திக்கோ அப்படின்னு சொல்லும்போது இது சொல்லலாம், மேக்கப் யுவர் மைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இங்க இருந்து ஒரு ஸ்கூல் எவ்வளவு தூரம், இங்க இருந்து ஒரு ஸ்கூல் எவ்வளவு தூரம் அப்படின்னு கேட்போம் இல்லையா. அத ஹவு ஃபேர் அப்படின்னா எவ்வளவு தூரம், இஸ் யுவர் ஸ்கூல் ஃப்ரம் ஹியர். ஹவு ஃபேர் இஸ் யுவர் ஸ்கூல் அப்படின்னா எவ்வளவு தூரம், ஃப்ரம் ஹியர் அப்படின்னா இங்க இருந்து உங்க ஸ்கூல் எவ்வளவு தூரம் அப்படின்னு கேட்கறது. ஹவு ஃபேர் இஸ் யுவர் ஸ்கூல் ஃப்ரம் ஹியர். சொல்றது புரியுதா. இது கேட்காத போது, நம்ம சொல்றது கேட்காத போது ஏன் எதுவுமே கேட்காத மாதிரி உட்கார்ந்துருக்கேன், நான் சொல்றது புரியுதா இல்லையா அப்படின்னு கேட்போம் இல்லையா. அத ஆர் யூ கெட்டிங் மீ, ஆர் யூ கெட்டிங் மீ அப்படின்னா நான் சொல்றது கேக்குதா, நான் சொல்றது தெரிஞ்சுக்கிட்டியா அப்படின்னு கேட்கறது. ஓகேங்களா, நான் சொல்கிறது புரியுதா அப்படிங்கிறத ஆர் யூ கெட்டிங் மீ. இந்த மாதிரி நிறைய டெய்லி யூஸிங் சென்டென்சஸ் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம், போய் மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களுக்கு இன்னும் எந்த மாதிரியான சென்டென்ஸ் வேணும் அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் நிறைய வீடியோஸ் போடுங்க, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வீடியோஸ் போடுங்கன்னு சொல்லி மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக நான் அதெல்லாம் போடுறேன். ஸ்டே டியூன் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட் சேனலுக்கு கொடுங்க. அது எனக்கு இன்னும் அடிஷ்னல் மோட்டிவேஷனாக இருக்கும் நான் மேலும் மேலும் வீடியோஸ் போடுறதுக்கு. டாட்டா பாய். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.